வரைவு தீர்மானத்தில் அதிமுக சார்பாக பங்கு கொண்ட முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்கள் முன்மொழிந்த சில திருத்தங்களும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த 543 இடங்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கின்றது. அதில் 39 இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. 1971 வகுக்கப்பட்ட இந்த இடங்கள் தொடர வேண்டும், 30 ஆண்டுகளுக்கு தொடர வேண்டும். அதற்காக வேண்டி ஒரு அரசமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் மிக முக்கியமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது வெறும் ஒரு கூட்டமாக நின்று விடாமல் இந்த தொகுதி மறுவரையின் ஆபத்துகளை மக்களிடையே விழிப்புணர்வு செய்வதற்கும் அதேபோல் மற்ற மாநிலங்களிலே இதை பற்றிய செய்திகளை எடுத்து செல்வதற்கு தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்படும் என்ற வரவேற்கத்தக்க தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் ஹிந்தி பேசாத மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடிய வகையிலே ஒரு முன்னெடுப்புகளை மத்திய அரசு மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் தென் மாநிலங்கள் உள்ளிட்ட இந்தி பேசாத மாநிலங்கள் ஒரு பேர் ஆபத்தை சந்திக்க இருக்கிறது. இதனை முன்கூட்டியே அறிந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாரிசு மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் பேர் ஆபத்தை தடுக்கும் விதமாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்து எல்லா கட்சிகளிடத்திலும் கருத்துக்களை கேட்டறிந்தார்கள். அந்த அடிப்படையில் தமிழ் புலிகள் கட்சி மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மறுசீரமைப்பு நடைபெறக்கூடாது, அப்படி நடைபெற்றால் வட மாநிலங்களிலே ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களிலே அதிக எண்ணிக்கை கொண்ட தொகுதிகளும் ஹிந்தி பேசாத தென் மாநிலங்கள் உள்ளிட்ட மாநிலங்களிலே எண்ணிக்கை குறைவாகவும் ஒரு பேர் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் மக்கள் தொகை அடிப்படையிலே மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்கிற அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி மக்கள் தொகை அடிப்படையில் இந்த சீரமைப்பு இருக்கக்கூடாது என்கிற வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கருத்துக்களை தெரிவித்தோம். பல கட்சிகள் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எல்லா கட்சிகளுடைய கருத்துக்களை ஏற்று பல முன்னெடுப்புகளை தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுப்பார்கள் என்கிற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் தொடர்பாக எடுக்கக்கூடிய எல்லா முன்னெடுப்புகளிலும் தமிழ் புலிகள் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்பதை அனைத்து கட்சி கூட்டத்தில் பதிவு செய்திருக்கிறோம். அவர் எடுக்கிற எல்லா முன்னெடுப்புகளுக்கும் போராட்டங்களுக்கும் தமிழ் புலிகள் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருமித்த முடிவை தீர்மானமாக தமிழக முதல்வர் அவர்கள் வாசித்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலே ஒரு சிறப்பம்சம், பங்கேற்ற 60 கட்சிகளை அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் ஒரே கருத்தை தான் வலியுறுத்தினார்கள். அது தமிழ்நாட்டுடைய தொகுதி வரையறை எண்ணிக்கை என்பது எந்த விதத்திலும் குறைந்துவிடக்கூடாது என்பதுதான். இதில் கூடுதலாக ஒரு சிறப்பம்சம், அதிமுக போன்ற பிரதான எதிர்க்கட்சிகள் கொடுத்த திருத்தத்தை கூட அவர்கள் கொடுத்த அனைத்து வார்த்தைகளையும் பெறாமல் நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை தன்னுடைய வரைவு தீர்மானத்திலே திருத்தம் செய்து இறுதியாக அனைவரின் கோரிக்கையாக அதை வாசித்தார்கள். மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம். அதாவது எல்லா மாநிலங்களிலும் 20 அல்லது 25% என்ற அடிப்படையில் ஒரே சீராக தொகுதியுள்ள எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும், அல்லது 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்ற அடிப்படையில் எண்ணிக்கைகள் வரையறுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கருத்தை முன்வைத்தோம். அடுத்ததாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்துடைய தொடர்ச்சியாக அனைத்து கட்சிகளும் அறிவிக்கக்கூடிய ஒரு முழு வேலை நிறுத்தத்தை தமிழ்நாட்டில் அறிவித்து நாடு தழுவிய அளவிலே இது குறித்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.